அடியேன் நமஸ்காரம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. சரி, நம்மளுக்குள்ள பக்தி வந்துருத்து. நம்ம பகவானோட பேச ஆரம்பிச்சிட்டோம். பகவான்னா யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆச்சாரியனை பகவான் காட்டி கொடுத்துட்டான். அப்போ ஆச்சாரியன் கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணிக்கிறோம். இத பெரியாழ்வார் திருமொழி 5:4 முதல் பாசுரத்துல சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, சென்னி ஓங்கும் தன் திருவேங்கடம் உடையாய். சென்னி ஓங்கும், அவனுடைய திருமுடிய இவ்வளவு நீளம்னு யாராலையும் சொல்ல முடியாது. திருவடி இவ்வளோ பெருசுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவன் தன்னை அர்ஜுனனுக்கு காட்டி கொடுப்பான். அர்ஜுனன் பார்த்துட்டு பயந்து போயிடுவான். வேண்டாம் கண்ணா, நீ 4 தோளோட சங்கு சக்கரத்தோட பழையபடி ஆயிடு அப்படின்னு ஆழ்வார் சொன்னார் இல்லையா? 1000 தோள் உடையாய், 1000 கண் உடையாய், 1000 கரம் உடையாய், 1000 பேர் உடையவன், 1000 கரம் உடையவன். அந்த மாதிரி சென்னி ஓங்கும், அவனுடைய தலை உயர்ந்து இருக்கும், நிமிர்ந்து இருக்கும், குனியாது. அந்த மாதிரி சென்னி ஓங்கும் தன் திருவேங்கடம் உடையாய். தன் திருமலை, திருப்பதிங்கிறது, திருப்பதியில வெயில் தெரியும். ஆனா திருமலை எப்பவுமே அருவி சூழ்ந்து இருக்கிறதுனால தன் திருவேங்கடம் உடையான் தான் சொல்லுவா. குளிர்ந்த அந்த திருவேங்கடம், திருமலைய உடையவனே, உலகு தன்னை வாழ நின்ற நம்பி. அடியேன் விண்ணப்பிச்சேன் இல்லையா ஏற்கனவே? ஸ்ரீரங்கம்ன்றது நம்மளுக்கு பூலோக வைகுண்டம். ஆனா நம்மளுக்கெல்லாம் காட்சி கொடுத்து நம்ம மனசுல பூந்து நம்மள பக்தியை வளர வச்சு நம்மளை காப்பாத்துறவன் கலியுக தெய்வம் திருவேங்கடமுடையான் தான். உலகு தன்னை வாழ நின்ற நம்பி, இந்த உலகத்தை வாழ வைக்கணும்னுக்கோசரமே அங்க நின்றுட்டு இருக்கியேப்பா. தாமோதரா சதிரா, எவ்வளோ எளியவனா ஆனா எவ்வளோ மனசு இறக்கப்பட்டா தாமோதரன்கிற பேர் அவனுக்கு கிடைச்சிருக்கும். தாமோதரன், தாம் அப்படின்னா தாம்பு கயிறு. தாம் ஓர் தரம், தாம் ஓர் தரம். யசோத அவனை கட்டுறதுக்கோசரம் கயிறு கொண்டு வரா. இவ என்ன நம்மள கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வயிற்றை பெருக்கிக்கிறான். அப்ப சின்ன சின்ன கயிறா அவ கண்ணுக்குட்டி கட்டுற மெல்லீஸ் கயிறை தான் எடுத்துன்னு வரா தன் குழந்தைக்கு. ஊராருக்கோசரம் பண்றா. எல்லாரும் குறை சொல்றாளே, அவளுக்கு ஏதாவது இவனுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்தோன்னு இருந்தாதான் அவளுக்கு ஆறும் அப்படிங்கிறதுக்கோசரம் யசோதை பண்றா. அவளுக்கு மனசு இல்ல, தன்னுடைய குழந்தைய எது பண்ணுமோ அவளுக்கு மனசு இல்ல. கொண்டு வரா, வயிற்றை இக்கிக்கிறான், பெருசாக்கிக்கிறான். சுத்துக்கு வரல, போறா, இன்னொரு குட்டி கயிறு எடுத்து முடிச்சு போடுறான். அதனால்தான் மதுரகவி ஆழ்வார் சொல்வார், கண்ணி நுண் சிறு தாம்பு. அதனால் கண்ணி முடிச்சா போட்ட சிறு தாம்பு, மெலிய தாம்பு கயிறு. கண்ணி நுண் சிறு தாம்பு, அதால் கண்ணினா முடிச்சு போட்ட. அந்த மாதிரி போட்டு கொண்டுறா. கொண்டு வந்தாக்க முதல்ல எல்லாம் வயிறை எக்கின்றவன், யார்கிட்ட போய் நம்ம விளையாடுறோம், அசுரர்கள் கிட்ட வேணா நம்ம இதெல்லாம் ஆட்டங்காட்டலாம். இவ எனக்கோசரம் உயிரியே கொடுக்கக்கூடியவோ, ஊரார்கோசரம் பண்றா, இது எனக்கு நன்னா தெரியுது. அப்படி இருக்கிறச்சேயும் இவகிட்ட போயா என்னுடைய வீரியத்தெல்லாம் காட்டணும்?
பாவம் இவோ அப்படின்னு சொல்லிட்டு வயித்த நல்லா குறுக்கிண்டு விடுறான். முதல்ல ஒரு சுத்து சுத்த முடியாத இருந்தது 3 சுத்து சுத்துறாளாம். அப்புறம் அந்த 3 சுத்து சுத்தி ஒரு உரலோட கட்டி போட்டுடுறா. அந்த உரலை இழுத்துண்டு போறான். அந்த உரல்ல இழுத்துட்டு போயிடு புனர் மருதம் 2 மருத மரம் சேர்ந்து நிக்கிறது. 2 மருத மரம் சேர்ந்து நிக்கிறதுன்னா அதுல 2 அரக்கர்கள் ஆவிர் பறிச்சு இருக்கா. அது என்ன பண்றான்? தான் அந்த 2 மரத்துக்கு இடையில இருக்கிற கொஞ்சோண்டு இடத்துல தான் காலை வச்சு அந்த பக்கத்துக்கு போயிடுறான். உரலை எடுக்கணுமே, இழுக்கிறான். அப்படி உரலை இழுக்கிற செய்யும் அவனுடைய கயிறு அழுந்துருது வயித்துல. அந்த வயித்துல அழுந்தின தழும்புதான் தாமோதரன். தழும்பு இருந்த தாமோதரன்னா தழும்பு இருந்த அப்படின்னு அர்த்தம். அந்த தாமோதரன்கிற பேரும் அவனுக்கு கோவிந்த நாமம் மாதிரி ரொம்ப பிடிச்சது. அப்போ உரலை இழுக்கிறதுக்கோசரம் கயித்தை பிடிச்சு இழுக்கிறான். 2 மருத மரமும் கீழே விழுது. அந்த அரக்கர்கள் அழியிறா. அது ஒரு சரித்திரம். சதிரா சதிராங்கிறது காளிங்க நர்த்தனம் பண்ணான் இல்லையா? பரதநாட்டியத்தை அந்த காளிங்கன் தலை மேல அவன் ஆடின அதை வச்சுதான் பரதநாட்டியம்ங்கிறது ஒன்னே உருவாச்சு. பரதநாட்டியம் லேஸ்ல உருவாகல, முன்னால கிடையாது. இவன் காளிங்கன் மேல இது பண்ணதை வச்சுதான் பரதநாட்டியம்ங்கிறது ப்ரொசீஜரோட உருவாச்சு அப்படின்னு சொல்லி பெருவா சொல்லுவா. என்னையும் ஏன் நம்ம என்னெல்லாம் சொல்லக்கூடாது? ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னா, அந்த கர்வம் அடங்கணுமே. என்னை, என் உடைமை இதெல்லாம் அழிக்கணுமே. அது எப்ப அழியும்? உன் சக்கரப்பொறி ஒற்றி கொண்டு. என்னது? என் உடைமை, என் உடம்பு, என்ன, என் வீடு, இதெல்லாம் அழியணுமே நம்மளுக்கு. எப்படி அழியும்? உன் சக்கரப்பொறி ஒற்றி கொண்டு. உங்ககிட்ட வந்து சமாசனம் பண்ணிட்டேன், ஆச்சாரியன் கிட்ட போய் சமாசனம் பண்ணிட்டேன். அப்பதான் நம்மளுக்கு வந்து அடியேங்கிற ஒரு நாமத்தை கொடுப்பார். நம்ம சொல்றதெல்லாம் அடியேன் ராமானுஜ தாஸ்யை, அடியேன் ராமானுஜ தாசன், இப்படிதான் நம்மள சொல்லிக்கணும். நான் லட்சுமி, நான் வெங்கடேசன், அந்த மாதிரி பேர்லாம் சொல்லிக்க கூடாது. நம்மள அடியேன் ராமானுஜ தாஸ்ய லக்ஷ்மி அப்படிதான் சொல்லணும். சமாசனம் பண்ற செய்ய ஆச்சாரியன் நம்மளுக்கு அதை சொல்லி கொடுப்பார். அததான் இந்த இடத்துல எடுத்து கொடுக்கிறார். என்னையும் என் உடைமையையும் உன் சக்கர பொறி ஒற்றி கொண்டு. என்னது என்னது என்னதுன்னு வாழ்ந்த காலம் போயிடுத்து. இப்போ உங்ககிட்ட ஆச்சாரியங்கிட்ட போய் சமாசனம் பண்ணிட்டேன். இப்போ நின் அருளே புரிந்து இருந்தேன். சமாசனம் பண்ணிட்டு பரநியாசம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு ஆழ்பட்டேன். உனக்கு எப்படியெல்லாம் பக்தி பண்ணணும்னு பார்த்தேன். எப்படியெல்லாம் பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்துருக்காளோ அந்த வழியில வளர்ந்தேன். நான் தவறி போகல. நான் இப்படியே தான் இருக்கேன். நான் இப்படி இருக்கேன்னா இனி என்ன திருக்குறிப்பு அது? இனிமே எனக்கு என்னத்தை நீ காட்ட போற அப்படின்னா, நீ ஏத்துண்டுட்டியா இல்லையா? ஏன்னா அவன் நம்ம பண்ணிண்டுள்ளான், அவன் ஏத்துண்டுட்டானா இல்லையாங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம நடந்துக்கிற அந்த நடத்தையில நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்வா பெரியவாள்லாம். நம்ம நடந்துக்கிற நடத்தைன்னா அந்த பரநியாசம் வாங்கிட்டதுக்கு அப்புறம்தான் அடியேன் சொன்னது அதுதான். பொறுப்பு நம்மளுக்கு ஜாஸ்தியா போறது. பொறுப்பு நம்மளுக்கு ஜாஸ்தியா பொறுச்சையும் இன்னும் பகவானை அனுபவிக்கணும், அவங்கிட்ட பேசணும், அவங்கிட்ட கொஞ்சணும், அவங்கிட்ட கேட்கணும், அவன்கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லணும். அந்த பொறுப்பு வருது இல்லையா? அதுதான் இது என் திருக்குறிப்பேன்னு சொல்லி அவர் சொல்றார். இதுக்கு தேசிகர் சொல்ற ஒரு ஸ்லோகத்தை, ஒரு பாசுரத்தை இணையா காட்டுறேன். அதிகார சங்கரம் அதுல 10 எப்படின்னா,
நிலை தந்த தாரகன் ஆகி. நிலை தந்த தாரகன் சகல வஸ்துகளையும் ஸ்வரூபத்தையும் வாழ்வையும் நம்மளுக்கு கொடுக்கறான். எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்கறான். அத அவன் தரிச்சுன்னு இருக்கான். அதனாலதான் அவனால நம்மளுக்கு கொடுக்க முடியுது. நியமிக்கும் இறைவனும் ஆகி. எல்லாத்தையும் நியமிக்கிறவன் அவன்தான். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அவன்தான் நியமிக்கிறவன். இலது ஒன்று எண்ணாத வகை. எதுவுமே இல்ல அப்படிங்கிற எண்ணாத வகைனா தனக்கு சேஷம் அல்லாத வஸ்து. அவன் சேஷி, நம்ம சேஷர்கள். அவன் இல்லாத அவன் அந்தர்யாமியா கல்லு மண்ணுல கூட இருக்கான்னு சொல்லி விண்ணப்பிச்சிருக்கேன். அவன் அந்தர்யாமியா நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கான். அதே மாதிரி அவனுக்கு சொந்தமான பொருள் தான் எல்லாம். அவனுக்கு சொந்தம் இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது. நமக்கு சொந்தமான பொருள் எதுவுமே கிடையாது. அவனுக்கு சொந்தம் இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது. எல்லாம் தனது என்னும் தந்தையும் ஆகி. எல்லா பொருளும் அவனது தானே. அப்ப அவன் யாரு? தந்தை. நம்ம எல்லாருக்கும் அவன்தான் தந்தை. அப்படி அவன்தான் நம்மளெல்லாம் படைக்கிறான். அதனால அவன் நம்மளுக்கு தந்தை. அப்போ சகல வஸ்துவும் தனக்கு சேஷம் என்று சொல்லப்படும் சுவாமியாகி. நீங்க எல்லாரும் என்ன சேர்ந்தவா. அதனால என்கிட்ட வந்துருங்க. பரமபதத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. ஏன் சொத்து நீங்கள்லாம். வாங்கோ எல்லாரும் பரமபதத்துக்கு வந்துருங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி ரொம்ப வாத்சல்யன் உடையவனாகி துளை ஒன்றும் இல்லை என்ன நின்று இவனுக்கு சமமான ஒரு பொருள் அடியனா தானே விண்ணப்பிக்கிறேன். ஒத்தார் யாரும் கிடையாது, மிக்கார் யாரும் கிடையாது, ஒன்னும் இல்லைன்னு சொல்லும்படி நின்ற அவனும். அவன்தான். அவனுக்கு ஈடு யாருமே கிடையாது, எதுவும் கிடையாது, எந்த பொருளும் கிடையாது. துழாய் முடியாம் திருத்துழாயை முடியில் சூடியவனும் ஆகிய எம்பெருமானுக்கு. திருத்துழாயை முடியில் சூடிய அப்படிங்கிறது ஏன் எல்லா ஆழ்வார்களும் ஏன் அதை சொல்றா அப்படின்னு சொன்னா, துளசிக்கு இருக்கிற ஒரு மகிமை வேற எதுக்குமே கிடையாது. பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. துளசிய மட்டும் இன்னைக்கு நீங்க பெருமாளுக்கு சாத்திட்டு மறுநாள் உங்களுக்கு திருத்துழா கிடைக்கலனாக்க அந்த முதல் நாள் சாத்தின அந்த திருத்துழாயே நீங்க திருப்பி உபயோகப்படுத்தலாம். சாஸ்திரத்துல அதுக்கு இடம் இருக்கு. திருத்துழாயை மட்டும்தான் இப்ப துவாதசி, ஏகாதசி, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை திருத்துழாயை நம்ம பறிக்க கூடாது. அப்போ நீங்க 2 நாளைக்கு 3 நாளைக்கு வேணுங்கிற திருத்துழாயை பறிச்சு வச்சுட்டு அந்த பழசை நீங்க உபயோகப்படுத்தலாம். இதெல்லாம் திருத்துழாய்க்கு இருக்கிற விசேஷம். பூக்கள் அப்படி கிடையாது. ஒண்ணு பூக்கள் வாடி போயிடும். அப்படியே ஒரு சில பூக்கள் மறுநாளைக்கும் மலர்ந்து இருக்கும்னாலும் முதல் நாள் உபயோகப்படுத்தின பூவை மறுநாளைக்கு உபயோகப்படுத்துறதுக்கு அதிகாரம் கிடையாது. அததான் இந்த இடத்துல எடுத்து சொல்றார். திருத்துழாய் முடியில் தரித்தவனும். ஏன் தலையில தரிச்சுன்னு இருக்கான், ஏன் மார்புல தரிச்சுன்னு இருக்கான், ஏன் தாழ்ல தரிச்சுன்னு இருக்கான் அப்படின்னா, அந்த திருத்துழாயினுடைய விசேஷம். அந்த துளசி மாதா அவங்கிட்ட திருவிண்ணகர்ல உப்பிடைப்பன் கோவில்ல துளசி தாய் தவம் இருந்து நான் உன்னை விட்டு பிரியாத இருக்கணும், உன்னுடைய உடம்பு அவயங்கள்ல எப்பவுமே நான் சேர்ந்து இருக்கணும்னு வரம் கேட்டாலாம். அத பகவான் கொடுத்தான். அதனாலதான் இந்த துளசிக்கு மட்டும் அந்த விசேஷங்களை கொடுத்தான். துளசியை மட்டும் தன்னுடைய தலையில, தன்னுடைய மார்புல, தன்னுடைய தாள்கள்ல எல்லாத்துலயும் தரிச்சுப்பான். துளசிக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். அத பெருமானுக்கு உடம்பு ஆகி, நம்மளாம் சரீரம்,
விலை இன்றி ஒரு தனி காரணமும் இல்லாத நம்மளுக்கு நம்மளுக்குன்னு ஒரு காரணமே எதுவுமே கிடையாது. நாம் அடியோம். நம்மெல்லாம் ஜீவர்கள்லாம் அவனுக்கு தாசர்கள். இதுக்கு வேற எந்த காரணமும் கற்பிக்க கூடாது. ஸ்டாண்டர்ட் அதுதான், தீர்மானமா அதுதான். இப்படியா அப்படியாங்கிறத பிரச்சனைக்கே அங்க வழி கிடையாது. அந்த மாதிரி நாம் அடியோம் என்று வேதியர் மெய் பொருள் அது. வேதாந்தத்தை நன்னா அறிஞ்ச பெரியோர்களுடைய சத்தியமான சித்தாந்தம் அது. அந்த மாதிரி நம்ம எல்லாம் அவனுக்கு சேஷபூதர்கள். சேஷபூதர்கள்னா அப்ப என்ன பண்ணணும்? அவனை அடையறதுக்கு வழி பார்க்கணும். அவனை அடையறதுக்கு வழி பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? அவனுடைய திருச்சக்கரத்தை பொறி அதெல்லாம் நம்ம கையில ஒத்திக்கணும். அது ஒத்திண்டு அவன் என்னைக்கு நம்மளை ஏத்துப்பான், அவன் எப்படி நம்மளுக்கு என்ன நல்ல வழி காட்டுவாங்கிறத அவனுடைய நினைப்பிலேயே. அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த தப்பும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தான் ரொம்ப நம்மளுக்கு பொறுப்பு இருக்கணும். இது வரைக்கும் என்னமோ கண்டதையும் சாப்பிட்டுட்டோம், கண்ட வழி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலுக்குடி சுவாமிகள் சொல்லுவார். அவர் காலேஜ்ல படிக்கிற செய்யும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாளாம், இந்த வெங்காயம்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்குண்டா, இதெல்லாம் பூண்டெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாரு, அப்புறம் நீ போய் பஞ்சகவியம் சாப்பிட்டுக்கோயேன் அப்படின்னு சொல்லி கேட்பாளாம். அப்போ வேலுக்குடி சுவாமிகள் சொல்லுவாராம், இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா நாக்கு அதுக்கு அடிமை ஆயிடும், இல்லவே இல்லை அப்படின்னு இருந்துட்டா உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது, மனசு அடங்கி இருக்கும். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இப்ப பரநியாசம் ஆனதுக்கப்புறம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ எங்கேயாவது வெங்காயத்தை பார்க்கறச்சையும் எங்கேயாவது பூண்டை பார்க்கறச்சையும் ஐயோ நன்னா இருந்தது இல்ல அது அப்படின்னு மனசுல தோணும். அந்த நினைப்பு வரக்கூடாது நம்மளுக்கு, முற்றும் துறக்கணும். அததான் இந்த இடத்துல பெரியவாள்லாம் நம்மளுக்கு எடுத்து சொல்றா. பரநியாசம் வாங்கிண்டுட்டா அந்த நேயம் நிஷ்டங்களை அனுசந்திக்கணும். நம்ம பகவானுக்குன்னு ஆள்பட்டுட்டோம், எப்படி சாஸ்திர சமுதாயம் இருக்கோ அதுபடி இருப்போம். இந்த உலகத்து விஷயத்துல ஆழ்ந்து போக வேண்டாம். அந்த மாதிரிலாம் வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கண்ணா, உன்னை எப்படி அடையிறது அப்படிங்கிறத எப்படி தொடருது? அந்த மாதிரி அறியாத பிள்ளைகளை, எங்களுக்கு அதெல்லாம் அவ்வளோ தெரியலடா கண்ணா, வழிமுறையெல்லாம் எங்களுக்கு தெரியல, அன்பினால் ஆள் கொண்டு அருள்வாய். உன்னுடைய அன்பால உன்னுடைய வாசலத்தால எங்க மனசுக்குள்ள இருந்து எங்களுக்கு பெரியவாளெல்லாம் காட்டி கொடுத்து, எங்களை ஆச்சாரியன்கள்தான் காட்டி கொடுத்து அவளோட சத்சங்கத்துல இருக்க வச்சு எங்களை கடைசி காலத்துல கூப்பிட்டு கொடா கண்ணா அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்றதா அடியேன் சிறிய ஞானஸ்தன். குற்றங்குறைகள் நிறைய இருக்கும், அடியேன்னு க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். எப்படி நம்ம வாழணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் நினைக்க கூடாது, எப்படி இருக்கணுங்கிறத ஏதோ பெரியவா சொன்ன 4 வார்த்தைகளை எடுத்து சொல்லியிருக்கேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. அடியேன்.